இப்போ மோடி இந்திங்கிறாரு. மோடியோடைய தாய்மொழி என்ன இந்தியா? கிடையாது. மோடி என்ன தெரியுமா பேசுறாரு? குஜராத்தி தான் அவர் தாய்மொழி. குஜராத் மாநிலத்தில் போய் இப்ப பாத்தீங்கன்னா குஜராத்தி யாருமே பேசுறது இல்ல. இந்தியோடைய ஆதிக்கம் குஜராத்தி அழிந்து விட்டது. ஆனா இப்ப வடநாட்டில் என்ன நடக்குது? எல்லா தேர்வும் நியாயமா நடக்குதா? ரயில்வே எக்ஸாம்ல நாம வர முடியுதா? போன மாசம் பீகார் மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வாதியாரே பிட் எடுத்து போடுறாரு. வாதியாரே கொண்டு போய் பிட்டு போடுறாரு பசங்களை எழுதுறது. ரயில்வே எக்ஸாம் நடக்கும், அங்கேயே எல்லாம் பார்த்து காப்பீடிக்கு விட்டுருவான். நம்ம பசங்க மாங்குன்னு படிக்க வேண்டியதுதான். ரயில்வே எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி தேர்வு எழுதி வரணும். ஆனா அதுலயும் இந்தி பேசுறவர்கள் விண்ணப்பம் போடலாம். இதை எடப்பாடி பழனிசாமி மாத்தி போட்டார் உத்தரவு. கடைசியா அவங்க ஆட்சி போறப்ப மின்சார வாரியத்தில் வடநாட்டை சேர்ந்த இந்தி பேசுறவனு வந்துட்டா ஒரு 40 பேர். மகளிர் உரிமை தொகை 1000 சொன்னோம். அப்ப பிஜேபி காரர் என்ன சொன்னா, இது மக்களை ஏமாத்துற வேலை, இந்த திமுக ஜனங்களை ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் வட இந்தியாவில் எந்த தேர்தல் நடந்தாலும் சரி பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையில் என்ன தெரியுமா இருக்கும்? நாம சொன்ன மகளிர் உரிமை தொகை தான் அவனுக்கு சொல்லும். மோடி நீட் தேர்வை கொண்டு வந்தார். கோச்சிங் சென்டருக்கு போகணும் அப்படின்னா 5 லட்சம் 4 லட்சம். ஏதேதோ கோச்சிங் சென்டர் வாயில பேரெல்லாம் நுழையில 5 லட்சம் 6 லட்சம் இருந்தாதான் கோச்சிங் சென்டர்ல போய் நீட் தேர்வு படிக்க முடியும். நீ அப்படி போறியா? நான் இப்படி வரணும். நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார்? அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம், பொறியியல், விவசாய படிப்பு அத்தனையும் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படிக்கிறவர்களுக்கு வழங்கி அவர்கள் ஒரு பைசா கூட கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை, அது அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவு முதலமைச்சர் போட்டார். வருஷம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதினா இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை யார் நடத்துறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வருஷம் நடத்தும். அதிமுக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வருஷம் நினப்பு இருந்தால் நடத்துவாங்க, இல்லைன்னா நடத்த மாட்டாங்க. இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள்லாம் நினைவஞ்சலி செலுத்துகிறோம், வணக்கத்தை செலுத்துகிறோம்னு இன்னைக்கு கூட காலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டார். அதுதான் அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நாம் அப்படி கிடையாது. வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க, இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது எதுக்கு வருஷம் நடக்கணும்? ஒரு தடவை இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு மௌனஞ்சலி செலுத்திட்டோம், நினைவஞ்சலி செலுத்தியாச்சு. இந்த மொழிக்காக பாடுபட்டாங்க, தங்கள் இன்னுயிரை நீத்தார்கள், சும்மா சாகல. பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு டீசலை ஊற்றிக்கிட்டு தீ வைத்து கொண்டுதான் அத்தனை மொழிப்போர் தியாகிகளும் தங்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். சிலர் துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க, கொடுமையான முறையில் இறந்தார்கள். இவர்களுக்கு வருஷம் நாம் கூட்டம் நடத்தணும். ஒவ்வொரு வருடமும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்துவதுடைய கடமை என்பது நம்முடைய வரலாறை மறக்கக்கூடாது. நாம் வரலாறை மறந்தால் நாம் கடந்து வந்த பாதை மறந்துவிடும், நமக்கு இருக்கிற உணர்வு போய்விடும். இதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவூட்டதான் திராவிட கழகம் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பேர் இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, இந்த தமிழ் மொழிக்காக பாடுபட்டு இறந்திருக்கிறார்கள், அவர்கள் வழியில் நாம் நிற்க வேண்டும் என்பதை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு எடுத்து கூறினதான் திராவிட முன்னேற்ற கழகம் வருஷம் இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி என்ன இந்த மொழிக்கு ஒரு பிரச்சனை வந்தது? இந்த வருஷம் அதிகமான மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, கருப்பு சட்டை போட்டிருக்கிறீங்க மாணவரணியெல்லாம். நீங்கள் தான்ப்பா முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் மொழிக்குன்னு ஒரு முதல் ஆபத்து வந்தது 1937. என்ன 1937? அதுக்கு அடுத்து ஒரு ஆபத்து வந்தது 1965. தம்பி, நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க, உங்கள் அப்பாவை கூட பிறந்திருக்க மாட்டார். அப்புறம் எப்படி உங்களுக்கு வரலாறு தெரியும்? 1935 இந்தியை கட்டாயமாக்குறாங்க. நீ இந்தியை கட்டாய பாடமாக படித்தால்தான் உனக்கு அரசாங்க வேலை. இந்தி மட்டும்தான் நீ படிக்க வேண்டும். இந்தி தான் நமக்கு பாட நூலாக வரும், டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, இதெல்லாம் அறிவியல் பாடம். இந்த அறிவியல் பாடம் இப்போ எதில் இருக்குது? ஆங்கிலத்தில் இருக்குது, எளிதாக புரிந்து கொள்ளலாம். தமிழ் மீடியத்தில் தமிழ் வழியில் இருக்குது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்கிறோம்.
ஆனால் ஹிந்தி வழியில்தான் அறிவியல் பாடத்தையும் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்தியை கட்டாயமாக திணிக்கிறார்கள். அதை எதிர்த்து ஒரு போராட்டம் வருகிறது. அதற்கு பிறகு 1965ஆம் ஆண்டு மீண்டும் இந்தி திணிப்பு. இதை எதிர்த்து போராடிய வீரர்கள் அவர்கள் உயிர் நீத்தார்கள். சிலர் துப்பாக்கியால் சுடப்பட்டார்கள். ஒரு மாணவன் ராஜேந்திரன் என்கின்ற மாணவன் தீக்குளித்து இறந்து அவருடைய சிலை இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே சிலையாக இருக்கிறது. இந்த உலக வரலாற்றில் ஒரு மாணவனுக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் ராஜேந்திரன் என்ற மாணவன் மொழிக்காக பாடுபட்டான். அவனுடைய சிலை இருக்கும் இடம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சரி, அப்படி என்ன மொழி? மொழிக்கு நாம் ஏன் இவ்வளவு பாடுபடணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இனம் தமிழ் இனம். ஒரு இனத்தின் அடையாளம் எது என்றால் மொழிதான் ஒரு இனத்தின் அடையாளம். ஒரு இனத்தை வேறுபடுத்துவது எது என்று கேட்டால் மொழிதான் ஒரு இனத்தை வேறுபடுத்தும். மொழி இருந்தால்தான் அந்த இனத்தினுடைய பாரம்பரியம் தெரியும், அந்த சமுதாயம் எப்படி வந்தது என்று தெரியும். மொழிதான் நமக்கான அடையாளம். நமக்கான அடையாளத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொன்னால் நம் மொழியை காக்க வேண்டும். அதுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் தமிழ்னு திமுக தாங்கி பிடிக்கிறதுக்கு காரணம், இப்போ இந்த அக்கா ஒன்று பேசிட்டு போனாங்க. நம்ம என்ன அக்கா பேர் என்ன, தாரணி, நல்லா சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? கீழடி அகழ்வாராய்ச்சியில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தியது தமிழ் இனம், தமிழ் சமுதாயம். இரும்பு எங்கடா கண்டுபிடிச்சாங்கன்னா கீழடியில் தமிழ் சமுதாயம், திராவிடர் இனம்தான் முதலில் இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தியது. இது கீழடி அகழ்வாராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இதை மோடி கிட்ட கேட்டால் அவங்க இன்னும் அதை வெளியிட மாட்டேங்கிறாங்க, அதை பிரபலப்படுத்த மாட்டேங்கிறாங்க. தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் அப்படி ஒரு பேர் கிடைச்சிடக்கூடாது, அதை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம். கீழடி அகழ்வாராய்ச்சியிலே தமிழர் பண்பாடு அவர்கள் பயன்படுத்தியதை எல்லாம் எடுத்து காட்டினாலும், இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. இந்த மொழியை அழித்தால் அந்த இனத்தை அழித்து விடலாம். உங்களுக்கு ஒரு சில உதாரணம் மட்டும் சொல்லி விடைபெற இருக்கிறேன். தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளில் கேரளத்தில் பேசுவது மலையாளம், பக்கத்திலே கர்நாடகத்திலே பேசுவது கன்னடம், ஆந்திராவிலே பேசுவது தெலுங்கு, இங்கே தமிழ்நாட்டிலே தமிழ் பேசுகிறோம். இதெல்லாம் திராவிட மொழிகள். இந்த மொழிக்கெல்லாம் எழுத்து வடிவம் இருக்கிறது, இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது தெரியுமா? இந்தியாவில் ஏறத்தாழ இந்த இந்திய துணை கண்டத்தில் மட்டும் 900 மொழிகள் இருக்கிறது. இந்த 900 மொழிகளில் ஏறத்தாழ 700-800 மேலுக்கு மேற்பட்ட மொழிக்கு எழுத்து வடிவமே கிடையாது. ஒரு சில மொழிக்கு தான் எழுத்து வடிவம் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு சில மொழிக்கு தான் இலக்கியங்கள் இருக்கிறது. உலக பொதுமறையாக கருதப்படுகின்ற திருக்குறள் இயற்றப்பட்ட மொழி தமிழ் மொழி. நமக்கென்று இலக்கியம் இருக்கிறது, நமக்கென்று வரலாறு இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்போ மோடி இந்திங்கிறாரு. மோடியோடைய தாய்மொழி என்ன இந்தியா? கிடையாது. மோடி என்ன தெரியுமா பேசுகிறாரு? குஜராத்தி தான் ஒரு தாய்மொழி. குஜராத் மாநிலத்தில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தி யாருமே பேசுறதில்ல. இந்தியோடைய ஆதிக்கம் குஜராத்தி அழிந்து விட்டது. குஜராத்தை தாண்டி ஒரு 100, 200, 300 கிலோமீட்டர் சென்றால் ஒரு குக்கிராமத்திலே குஜராத் பேசுகிறாங்க. அதை தாண்டி அப்படியே மகாராஷ்டிரா வந்தால் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தாய்மொழி எது என்று கேட்டால் மராத்தி. மராத்தி போயிடுச்சு. அங்கே என்ன இப்போ பேசுகிறாங்க வழக்கம் இருக்கிறது என்றால் ஹிந்தி பேசுகிறாங்க. நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்திய பிறகுதான் மராட்டிய நாட்டினுடைய மகாராஷ்டிரா முதல்வர் சொன்னார், எங்கள் மராத்தி மொழியும் இப்பொழுது வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது என்று. ஏன் மொழிகள் வழக்கத்தில் இல்லாமல் போச்சு? அந்த மொழிக்கெல்லாம் இலக்கியங்கள் கிடையாது. ஆனால் நம் தமிழ் மொழிக்கு பாரம்பரியம் உண்டு, தனி இலக்கியம் உண்டு, வரலாறு உண்டு. இதையெல்லாம் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. அவர்களுடைய ஒரே கண்ணோட்டம் இந்த தேசத்தை இந்தியை முழுக்க திணித்து இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் போத முடியல, இங்கேயும் இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வந்து நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாடை எல்லாம் அழிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் கர்நாடகா,
அதோடைய தலைநகர் எதுனா பெங்களூர். பெங்களூரில் நியாயமாக கன்னடம் தான் இருக்கணும். நம்ம மெட்ராஸில் எங்கே போனாலும் தமிழ் தான் பேச முடியும். ஆட்டோக்காரங்கிட்ட போனாலும் தமிழ் தான், பஸ்ஸில் ஏறினாலும் தமிழ் தான். இப்போ பெங்களூர் போய் பாருங்க, கன்னடம் மெதுவாக அழிந்து வருது. காஸ்மாபாலிட்டன் சிட்டி ஆகி போச்சு. காஸ்மாபாலிட்டன் சிட்டி ஆகி அங்கு பெங்களூரில் இன்னைக்கு எதிராக வழக்கத்தில் வருதுன்னா ஹிந்தி தான் வழக்கத்தில் வருது. அந்த நாட்டினுடைய மொழி உரிமை பறிக்கப்படுகிறது. இப்போ எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் கன்னடத்தில் எழுதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் மொழியை காத்தால் நம் தமிழ் இனத்தை காக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம். அதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டங்களை நடத்தி வருகிறோம். இறுதியாக ஒன்று சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன். இங்கே பேசியவங்கெல்லாம் அடுத்ததான் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நம்முடைய இந்த மொழி போராட்டத்தை பற்றி, நம்முடைய வரலாற்றை பற்றிலாம் அண்ணன் ஈரோடு இறைவன் விளக்கமாக சொல்லுவார். நான் அதுக்குள்ளே போகல, அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அப்போ ஒரு உத்தரவு போட்டார். என்ன தெரியுமா உத்தரவு? கடைசியாக மோடி ஒரு அழுத்தம் கொடுக்குறார். அந்த அழுத்தம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடியவர்களும் வரலாம் அப்படின்னு உத்தரவு. அதில் என்ன தப்பு? திறமை இருந்தால் பரீட்சை எழுதுனா வரலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் ஒரே இந்தியர்கள் தான், நம்மளாம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ வடநாட்டில் என்ன நடக்குது? எல்லா தேர்வும் நியாயமாக நடக்குதா? ரயில்வே எக்ஸாமில் நாம் வர முடியுதா? போன மாதம் பீகார் மாநிலத்தில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வாதியாரே பிட்டு எடுத்து போடுறார். வாதியாரே கொண்டு போய் பிட்டு போடுறார் பசங்கள் எழுதுறதுக்கு. ரயில்வே எக்ஸாம் நடக்கும், அங்கேயே எல்லாம் பார்த்து காப்பி அடிக்க விட்டுருவான். நம்ம பசங்க மாங்குன்னு படிக்க வேண்டியது தான், ரயில்வே எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. நீட் தேர்வு எதுக்காக? நீட் தேர்வு எதுக்குறான்? வாதியாரே கொண்டாந்து இந்த புஸ்தகத்தை பார்த்து எழுதுன்னு கொடுத்துருவான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்வும் போட்டி தேர்வும் நியாயமாக நடைபெறும். அங்கே வடநாட்டில் அப்படி கிடையாது. நமக்கு ஒரே வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலை, டெப்டி கலெக்டர் வேலை, தாசில்தார் வேலை, பிடிஓ வேலை, டிஎன்பிசியில் வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி தேர்வு எழுதி வரணும். ஆனால் அதுலேயும் இந்தி பேசுகிறவர்கள் விண்ணப்பம் போடலாம், அவர்களும் பரீட்சை எழுதலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைக்கு வரலாம். இதை எடப்பாடி பழனிசாமி மாற்றி போட்டார் உத்தரவு. அதனால் என்ன நடந்தது தெரியுமா? கடைசியாக அவங்க ஆட்சி போகிறப்ப மின்சார வாரியத்தில் வடநாட்டை சேர்ந்த இந்தி பேசுகிறவனு வந்துட்டான் ஒரு 40 பேர். எப்படி தெரியுமா 40 பேர் வந்தான்? ஒரே கிளாஸ் ரூமில் பரீட்சை எழுதினவன் 40 பேர் வந்திருக்கிறான். எப்பா தம்பி, ஒரே கிளாஸ் ரூமில் எழுதினவன் 40 பேர் பாஸ் பண்ண முடியுமா? எப்படி படித்தாலும் ஒரே வகுப்பறையில் இருக்கிறான், 40 பேர் பாஸ் பண்ணுறான். நம்ம முதலமைச்சர் வந்தார், நீ இப்படி வரையா, நான் ஒரு சட்டத்தை மாற்றி போடுறேன் அப்படின்னார். என்ன தெரியுமா? ஆட்சிக்கு வந்தோடனே ஒரே கையெழுத்து போட்டார். தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு தான் என்று சொல்லி கட்டாயமாம் என்று சொல்லி உத்தரவு போட்டார் முதலமைச்சர். அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? தமிழை அரசு தேர்வாணையத்தில் தமிழை ஒரு கட்டாய பாடமாக்குறார். போலீஸுக்காரன் ஹிந்தி பேசுனா என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமியே இருந்திருந்தால் இந்த நிலைமை தான் வந்திருக்கும். போலீஸுக்காரன் ஹிந்தி பேசுவான், நர்ஸ் அம்மா ஹிந்தி பேசும், கண்டக்டர் ஹிந்தி பேசுவாங்க. எங்கே திரும்பினாலும் ஹிந்தி பேசுகிறவங்க தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைக்கு அவங்களும் வரலான்னு சட்டத்தை மாற்றினாங்க. எதுக்கு? ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக. இப்போ யாரு கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொன்னது ஒன்று, இப்போ யார் கூட போய் கூட்டணி? பிஜேபி கூட கூட்டணி. எதுக்கு? வழக்கில் இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். என்ன கேஸுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அம்மா கேஸிலிருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும். சமந்திய வருமான வரித்துறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இதுக்காக ஒரு கூட்டணி. இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனை செஞ்சுருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து போட்டார், பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னு. மகளிர் உரிமை தொகை 1000ன்னு சொன்னோம். அப்போ பிஜேபிக்காரர் என்ன சொன்னா, இது மக்களை ஏமாத்துற வேலை, மகளிர் உரிமை தொகை 1000ன்னு சொல்லி இந்த திமுக ஜனங்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வட இந்தியாவில் எந்த தேர்தல் நடந்தாலும் சரி பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையில் என்ன தெரியுமா இருக்கும்?
நாம் சொன்ன மகளிர் உரிமை தொகை தான் அவனும் சொன்னான். இப்போ சமீபத்தில் பீகார் தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல், எல்லாத்துலேயும் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 2000ன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார்? ஆட்சிக்கு வந்த உடனே 1 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தார். மீண்டும் இப்பொழுது கிடைக்காதவங்களுக்கும் கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 2000 மகளிர் உரிமை தொகை மாதம்னு மகாராஷ்டிராவில் சொல்லிவிட்டு 3 மாதம் கொடுத்துட்டு இப்போல்லாம் நிறுத்தி விட்டாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. கிட்ட ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை மகளிர் உரிமை தொகை 28 மாதம் தங்கு தடை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு வரார். இப்போ மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி 35 லட்சம் பேர், ஏறத்தாழ 1.5 கோடி பேருக்கு மேல் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டா 12ஆம் வகுப்புக்கு மேலே எந்த கல்லூரியில் படித்தாலும், அரசு கல்லூரியில் படித்தாலும் தனியார் கல்லூரியில் படித்தாலும் புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000. பசங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க, பசங்களுக்கு 1000. இப்போ இந்த நாடே போற்றுகின்ற திட்டம் என்ன தெரியுமா? காமராஜருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு இந்த நாடே போற்றுகின்ற திட்டம் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும். நான் இன்றைக்கி காலையிலேருந்து நான் 2 நாளாக ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கிறேன். நான் அரசாங்க திட்டத்துக்கெல்லாம் அடிக்கல் நாட்டுறதுக்கு. இன்றைக்கி காலையில் கூட காலப்பநாயக்கம்பட்டி போனேன், சேந்தமங்கலம் போனேன், எல்லா ஊருக்கும் போகிறேன். அங்கே இருக்கிற குழந்தைகிட்ட நான் முதல்ல கேட்குறது, இந்த காலை உணவு திட்டம் எப்படிப்பா இருக்குதுன்னு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு 4வது 5வது படிக்கிற குழந்தைகளை கூப்பிட்டா கண்மணியாட்ட சொல்லும். ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு சேமியா, எப்படிப்பா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும். பசியை தீர்த்தார் நம்முடைய முதலமைச்சர். இப்போ தாய்மானவர் திட்டம் 65 வயசு ஆகிட்டா ரேஷன் பொருள் வீட்டுக்கே வரும். மோடி நீட் தேர்வை கொண்டு வந்தார். நீட் தேர்வில் என்ன நிலைமை தெரியுமா? ஏழை எளிய மக்கள் எப்படி போய் படிக்கிறது? கோச்சிங் சென்டருக்கு போகணும் அப்படின்னா 5 லட்சம் 4 லட்சங்கிறான். ஏதேதோ கோச்சிங் சென்டர் வாயில் பேரெல்லாம் நுழையில 5 லட்சம் 6 லட்சம் இருந்தால் தான் கோச்சிங் சென்டரில் போய் நீட் தேர்வுக்கு படிக்க முடியும். நீ அப்படி போறியா? நான் இப்படி வரணும்னு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார்? அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம், பொறியியல், விவசாய படிப்பு அத்தனையும் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படிக்கிறவர்களுக்கு வழங்கி அவர்கள் 1 பைசா கூட கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை, அது அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவு முதலமைச்சர் போட்டார். அரசாங்க பள்ளியில் படித்தா 7.5% இடஒதுக்கீடு. இந்த நாட்டில் முதல்ல மகளிர் சுய உதவிக்குழு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். நம்ம அந்த வழியில் ஆட்சி செய்கிற நம்ம முதலமைச்சர் மகளிர் சுய உதவிக்குழுக்கெல்லாம் மீண்டும் இப்போ தான் கடன் 10 வருஷம் அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி முதலமைச்சர் பண்ணதெல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஈரோடு இறைவன் என்ன பேசணும். நேரம் மழை வர மாதிரி இருக்குது. இத்தோடு என்னுடைய உரையை முடித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.